லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிரான கிறிஸ்தவ அமைப்பின் மனு. மத்திய அரசு 12 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் சத்துணவு பணியாளர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி முழக்கம். சீன ஆக்கிரமிப்பு விவகாரம் குறித்து ராகுல் காந்தி பேச மறுக்கப்பட்ட சம்பவம். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி, மாநிலங்களவையில் வெளிநடப்பு. (98.42%) 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டுவிட்டன. ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வருகிற 6ஆம் தேதி முதல் தமிழக வெற்றி கழகம் விருப்ப மனு விநியோகம். விருப்பம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என கட்சி தலைமை அறிவிப்பு. வரும் தேர்தலில் பாஜகவுக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. அரசியலில் புதிய எதிரி என்பது குறித்த கேள்விக்கு நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை எனவும் விளக்கம். விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் விளக்கம். குட்டிக்கரணம் அடித்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என அன்புமணி கருத்து. பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியல் திமுக ஆட்சியில் அதிகரித்து உள்ளதாகவும் விமர்சனம். யாருடன் கூட்டணி என்பது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழகம் தேசிய அளவில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேமுதிகவிற்கு தோழமை கட்சிகள்தான் என்றும் பேச்சு. கட்சி தேர்தல் பொறுப்பில் இருந்து விலக விரும்புவதாக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து காலமும் நேரமும் தான் முடிவு செய்யும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. விஜயிடம் என்ஜினே இல்லை என அண்ணாமலை விமர்சனம். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்த கண்ணாடி என்றும் சாடல். தாவேகாவை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது பாஜகவா என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் கேள்வி. நிர்மலா சீதாராமன் பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.
விஜய் கருப்பு வெள்ளை என சம்பளம் வாங்குவது சமூகத்திற்கு கேடு இல்லையா? யார் யாரை விமர்சனம் செய்வது என்பதை ஒரு விவஸ்தை வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். திமுகவை வீழ்த்த விஜய் விரும்பினால் அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ரோல் மாடல் என்று கூறி யாரையும் ஏமாற்ற முடியாது எனவும் டிடிவி தினகரன் விமர்சனம். மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அண்ணா நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. அண்ணாயிசம் போற்றும் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் நிறுவிவிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை வியாசர்பாடியில் பள்ளிக்கு கஞ்சாவை எடுத்து வந்த மாணவனால் பரபரப்பு. மாணவனை தலைமை ஆசிரியர் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் விசாரணை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று விளம்பர விழா எடுக்க தமிழக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை முதலமைச்சர் கட்டுப்படுத்துவாரா என்று எதிர்பார்ப்பது தவறானது என்று அண்ணாமலை சாடல். சென்னையில் பீகார் இளைஞரின் குடும்பம் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். 3 பேரின் உடல்களையும் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சென்னை கொருக்குப்பேட்டையில் மாநகராட்சி பூங்காவை சேதப்படுத்தியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் மீது வழக்கு. மாநகராட்சி பூங்காவில் புகுந்து மின் விளக்குகள் கதவுகளை சேதப்படுத்தியதாக உதவி பொறியாளர் புகார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியருக்கு அரிவாள் வெட்டு. பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதி. 12 தையல் போட்டு தீவிர சிகிச்சை. மாணிக்கம் தாக்கூர், சு வெங்கடேசன் உட்பட 9 எம்பிக்கள் மக்களவையில் இருந்து சஸ்பெண்ட். மக்களவையில் மேஜை மீது ஏறி காகிதங்களை கிழித்து வீசியதாக கூறி சபாநாயகர் நடவடிக்கை. ஒப்பந்தத்தை மீறியதாக விஷால் மீது லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. ரூபாய் 10 கோடி செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கலாமா என லைகா நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அமெரிக்க உடனான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதன் நிலையில் கூட்டத்தில் பிரதமருக்கு பாராட்டு. एनडीए की संसदीय दल की ये बैठक होने जा रही है। बिल्कुल, अगर हम पार्टी के स्ट्रेटेजी की बात करें तो क्या उस पर भी कोई बातचीत हो सकती है? सरकार या विपक्ष को कैसे मतलब ये कहा जा सकता है कि किस तरह से उन पर कंट्रोल किया जाए, कैसे उन्हें घेरने की कोशिश
एनडीए की संसदीय दल की ये बैठक होने जा சென்னை தியாகராய நகர் குப்பை தொட்டியில் கிடந்த 45 சவரன் நகைகளை போலீசாரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளரின் நேர்மையை பாராட்டி தங்கச் செயினை பரிசாக அளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். ஈரான் அணுசக்தி விவகாரம் குறித்த பதற்றத்தை தணிக்க முயற்சி, ரஷ்ய அரசு அறிவிப்பு. வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி வரும் அரசன் திரைப்படம். நடிகர் சிலம்பரசனின் பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.